காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்கு உதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அலைகளை நான் எதிர்த்து வென்றிடுவேன், எதிரியான அலைகளை நான் எதிர்த்து வென்றிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பெலனும் எனது மீட்பும் கீதமுமானார், எனது பெலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார், நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை, கர்த்தர் எனது பக்கம் இருக்க எதற்கும் பயமில்லை. கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது, கடுகளவு பாவம் என்னை அணுக முடியாது. கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்க செயல்கள் பல எனக்கு செய்தாரே, வல்லமை மிக்க செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன், உயிரோடு இருந்து உலகத்துக்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும்
துதிக்கிறோம் ஆண்டவரே. இரட்சகரை சூத்திரம், மீட்பரை சூத்திரம், வல்லமையுள்ளவரே நன்றி 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 ஆண்டவரே. பிதாவே மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. நன்றி 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 ராஜா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, தேவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே, ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைகளிலே, எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே என்னும் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என்னும் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம் துதிக்க வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். நல்ல சத்தமா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே கிருபை தேவனே இறங்கும்படியாய் சொல்லுங்க. கர்த்தர் இந்த வேளையிலே நம்மோடு இறங்கணும். ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன்,
கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டார். வாதையும் கூடாரத்தை அணுகாதே மகனே, கொள்ளாப்பே நேரிடாதே நேரிடாதே மகனே. வாதையும் கூடாரத்தை அணுகாதே மகனே, கொள்ளாப்பே நேரிடாதே நேரிடாதே மகனே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டே வசனம் உண்டே வந்தாட வெற்றி உண்டே. நமக்கு ஆவி உண்டே வசனம் உண்டே வந்தாட வெற்றி உண்டே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே, கொள்ளாப்பே நேரிடாதே நேரிடாதே மகனே. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். இயேசு கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஓ, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஓ, கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்தே நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைகட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைகட்டி நாம் பாடுவோம். துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவார், முறுமுறுத்தால் திரும்பி வருவார். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது, கலக்கம் நீங்கியது ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்,
ஆமாங்க, துதி எடுக்கும்போது சாத்தான் ஓடுவான் இல்லையா? நம்ம இப்ப துதிக்க துதிக்க எரிக்க கோட்டைகள் எப்படி ஒண்ணுமே இல்லாம தகர்ந்து விழுந்ததோ அது துதிக்க ஆர்ப்பரித்து துதிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்கணும், அபிஷேகம் ஊற்றப்படணும். நீங்க துதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இடைப்படுவார். நீங்கள் ஆராதிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இறங்குவார். ஹalleluya, ஹalleluya. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. ஒப்பு கொடுத்தேன் தன் பாதத்தில், ஒப்பு கொடுத்தேன் தன் பாதத்தில், கண்ணீரோடு துடைக்கின்றேனே கர்த்தாவே. நன்றி அப்பா. அப்படியே நீர் இறங்கும்படியாக இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, ஆண்டவரை அழைங்க. தேவன் அற்புதம் செய்வார் உங்கள் மத்தியிலே, ஆளுகை செய்வார். துதிங்க, முதலாவது தேவனை துதிங்க. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஓ நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை இரட்சித்தால் நான் ஆடி பாடுவேன். மாறியாது என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார் என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்த துணையவரே என்றும் ஜீவிக்கிறார். வல்லமையுண்டே, உண்டே அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால், இரத்தத்தால் வல்லமையுண்டே, உண்டே அற்புத வல்லமை. காற்று தூண்டின் இரத்தத்தினார் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, தேவோ தாரும் தேவா, தேவை தேவா, தேவோ தாரும். மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்றே. மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்றே. முப்பர்வாலிவர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர்வாலிவர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, பொழி
கர்த்தரை நாம் மையப்படுத்துவோமே. வார்த்தைக்கு நேராக போகலாம். ஆதியாகமம் 12:2 நான் உங்களை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் என்ன செய்வாய் இருப்பாய். இதை தான் தொடர்ந்து நாம் வாக்குத்தத்தம் இந்த மாதம் தொடர்ந்து நாம் தியானிக்கிறோம். ஒரு வாக்குத்தத்தை எடுத்தால் அந்த வாக்குத்தத்தினுடைய அடிப்படையில் 4 வாரமோ 5 வாரமோ தொடர்ந்து போகிறோம். அந்த வாக்குத்தத்தில் எல்லாமே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராய் வல்லவராய் இருக்கிறார். அதனால் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் போன வாரமும் இதே வார்த்தை தான். இதிலிருந்து கொஞ்சம் ஆண்டவர் வேறுபடுத்தி காட்டினார், வித்தியாசமாய் கடந்து போயிட்டோம். அந்த அடிப்படையில் இப்போ மறுபடியுமாக ஒரு காரியத்துக்கு நாம் வரப்போகிறோம். அதாவது நிபந்தனையோடு தான் எந்த ஆசீர்வாதம். கல்யாணம் பண்ணாங்க, ஒரு நிபந்தனையோடு தான் ஒப்பந்தம் பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துக்கிறாங்க. அந்த அம்மாவும் அவரும் ஒரு நிபந்தனையோடு தான் போய் மனைவியை கூட்டு வந்துக்கிறாரு. ஒரு நிபந்தனை, நான் உன்னை வாழ வைப்பேன், அதான் நிபந்தனை. உனக்கு நான் வாழ்ந்து காட்டுவேன், உன்னோடு வாழ்வேன் அப்படின்றதான் நிபந்தனை. அப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒரு நிபந்தனை. அது இல்லாத ஒரு ஆசீர்வாதம் பைபிளில் கிடையாது. நீங்கள் அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க, அந்த ஊழியக்காரு அவங்க அப்படியே தலைமையில் கொட்டுறாங்க அப்படின்னாலாம் கூட நீங்கள் போகலாம். ஆனால் எதுவுமே பலிக்காது. ஏன்னா நிபந்தனை இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தர் எங்கேயுமே வைக்கலை. உலகத்திலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் சரி, நிபந்தனை ரொம்ப அவசியம். நீ இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன். உலகம் அப்படி தான் சொல்லு. நீ இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன். நீ வேலை செய், நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். நீ வேலை செய், உனக்கு ஓட்டி கொடுக்குறேன். நீ வேலை செய், உனக்கு போனஸ் கொடுக்குறேன். இது நிபந்தனை. அதே மாதிரி ஆண்டவரை சொல்கிறாரு, நான் சொல்கிறதுக்கு நீ கீழ்ப்படைஞ்சனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் இந்த இடத்துல இன்றைக்கி 4வது வார செய்தி. இதனுடைய இன்னொரு தொடர்ச்சி மார்ச் மாதம் அநேகமாக கடைசி வாரத்தில் இதை நான் சொல்லுகிறேன். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் அங்கே தான் பொருந்தோம். அதனால் அதை மார்ச் மாதம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மறுபடியும் ஆகாய் 2:19 வருவோம். ஆகாய் 2:19 அந்த அடிப்படையில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொன்னார்ல. ஆகாய் 2:19 மறுபடியும் வாசிக்கலாம். என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆகாயின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ, திராட்சை செடியோ, அத்தி மரமோ, மாதளம் செடியோ, ஒலிவ மரமோ கனி கொடுக்கவில்லையோ, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இந்த ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை இதுதான். போன வாரம் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்று முதல் உங்களை என்ன செய்வேங்க. அப்போ எல்லாமே இருக்குதே. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் இருக்குது, திராட்சை செடியும் அத்தி மரமும் தோட்டத்தில் இருக்குது, மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் தோட்டத்தில் இருக்குது. ஆனால் எதுவுமே கனி கொடுக்கலையே. ஏன்? எதுவுமே பலன் இல்லாத ஒரு செடியாக இருக்குதே. வேதனையோடு கூட சொல்கிறார். ஆனாலும் நான் இன்று முதல் உங்களை என்ன செய்ய போகிறேங்க, ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் உங்களை கட்டாயம் நான் ஆசீர்வதிப்பேன். இதனுடைய அடிப்படையில் தான் போன தரம் போன வாரம் சொன்னோம். ஓசியாவுடைய புத்தகத்தில் நிறைய காரியங்கள் போகிற காரியத்தை பேசணும். இன்றைக்கு ஒரு 4 காரியத்தின் அடிப்படையில் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் ஆசீர்வாதம்னா அதுக்கான நிபந்தனை எல்லாம் இந்த ஓசியாவில் முன்னாடி 1வது வசனத்திலே சொல்கிறார். போன வாரமே அதை சொன்னேன். அப்போது நிபந்தனை ஏன் பொத்த பைக்கு போகுது, ஏன் நீ சம்பாதித்தது ஒன்றுமே மிஞ்சலை, ஏன் எல்லாமே இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்தையும் கோடிட்டு காட்டணும்னா, இப்படி இருக்கிற என் ஆலயம் இப்படி இருக்குது. இந்த ஆலயத்தில் 3 காரியம் இருக்கிறார். திரும்பவும் அதை நான் மறுபடியும் சொல்கிறேன். 1 உன்னுடைய ஆவிக்குரிய அந்த இருதயமாகிய ஆலயம். 2வது நீ வாழுகிற குடும்பம் என்ற ஆலயம். 3வது நீ ஆராதிக்கிற உலக பிரகாரமான ஒரு சபை என்ற ஆலயம். இந்த 3மே அதுக்குள்ளே இருக்குது. இந்த 3மே சரியாக இல்லைன்னா உனக்கு ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம், அப்படியே போகலனா கூட நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ஜெபம் பண்ணலனா கூட ஆசீர்வதிக்கிறாரு, அடாவுடாப்பா எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நானும் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் எப்போதுமே அப்படியெல்லாம் தாறுமாறாக யாரையும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அது உலகத்தில் பிசாசு ஒன்றா அதை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அந்த நிபந்தனையோட, அதுவும் சாதாரணமாக இல்லை, அது நிரந்தரமான ஆசீர்வாதமாகத்தான் ஆசீர்வதிப்பார். அதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், போகலனா கூட ஆசீர்வாதி இல்லைங்க. இன்றைக்கி ஒரு வேளை நீ ஒரு குடும்பமாக உன்னை ஆண்டவர் தெரிவு செய்து உனக்கு கணவனையும் மனைவியும்
பிள்ளைகளுமாய் கொடுத்து உன்னை ஆசீர்வாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு நாள் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரல, தேவனுடைய ஆலயத்தை அல்ல தட்டுக்கிறனா ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த காலம் அப்படியே சொல்லுவாங்கள்ல உலகத்தில், வா ஒரு வட்டம் போடு, அந்த வட்டம் அப்படியே சுற்றி வந்து அது ஜாயிண்ட் ஆகும்போது அந்த காலத்தில் அதுக்கான தண்டனையே ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். அது வரைக்கும் பார்த்துன்னு இருப்பார். போகிறது போகிறது போகிறது, ஆமாம் இவர் ஓடுறாரு, இந்த அம்மா ஓடுறாங்க, சர்ச்சையை பார்க்குறதில்ல, ஆண்டவரை பார்க்குறதில்ல, ஜெபம் பண்ணுறதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல, ஆராதிக்கிறதில்ல, பரிசுத்தமாக இல்லை, உண்மையாக இல்லை, அம்மா தேவனுக்கு என்று நீதியாக வாழலை. ஒருவேளை இன்றைக்கி நல்லா தெரியலாம், வியாபாரத்தில் வருமானம் வரலாம், வேலையில் வருமானம் வரலாம், குடும்பத்தினுடைய விருத்தியில் வரலாம், அங்கே போகணும் இங்கே போகணும், வயசு இருக்க வரைக்கும் ஓடலாம் ஓடிடலாம், எல்லாம் செய்யலாம். அந்த வட்டம் நிறைவு செய்து புள்ளி ஆகும்போது அதுக்கான கஷ்டமும் தேடி வரும். நல்லதாக இருந்தால் நல்லது வரும், நல்லது இல்லைன்னா பெயில்டுன்னு வந்துடும். நீங்கள் ஃபோனில் வச்சே பார்த்துக்கலாம். இது ஆண்டவர் கூட அதான் வச்சுக்கிறார். அது நல்லதாக இருந்தால் நல்ல காரியமாக தேடி வரும், நல்லது இல்லைன்னா அது கெட்ட காரியமாக தான் தேடி வரும், அப்படியே சுற்றிக்கிட்டு வரும். அன்றைக்கு நீ ஆண்டவரே விட்டுட்டேன்னா இல்லை, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இங்கே சொல்கிறார், ஆகாயில் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன நிபந்தனை? மனந்திரும்புதல். செப்பனியா 2:2 சொன்னேன் இல்லையா, நமக்கு தான் உங்களுக்கு. செப்பனியா 2:2 என்ன சொன்னாருங்க? ஆண்டவர் வாசிங்க. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், சீக்கிரம். என்ன சொல்றார்? நீங்கள் உங்களை உயிர்த்து என்ன பண்ணுங்க? ஆராய்ந்து கொஞ்சம் சோதியுங்க. உயிர்த்து அப்படின்னா அலசி. அப்போ சொல்கிறாரு உயிர்த்து அப்படின்றாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அதாவது சபையில் அசட்டை செய்யாத. சபைக்கு வந்தால் உண்மையாக ஆராதனை பண்ணு. நேற்று கூட சொன்னோம், முள்ளுகளில் விதையாதிருங்கள் அப்படின்னா, முள்ளில் பதிச்சுட்டு பலன் கொடுக்கல, பணல் கொடுக்கல, எப்படி கொடுக்கும்? முள்ளு செடிக்குள்ளே விதையை போட்டுட்டு அது வரலன்னா முள்ளு செடி அழித்துரும். உலக பிரகாரமான காரியத்தில் கூட அதுதான் நடக்கிறது. அதனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அசட்டை செய்யாதிருங்கள். தேவனுடைய ஆலயத்தை அசட்டை செய்யாதிருங்கள், தேவனுடைய சபையை அசட்டை செய்யாதிருங்கள், உங்களுடைய வீட்டை அசட்டை செய்யாதிருங்கள், உங்களுடைய இருதயத்தை அசட்டை செய்யாதிருங்கள். அப்போது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவர். இன்றைக்கே அது ஆரம்பம் அப்படின்றார், நாளைக்கெல்லாம் இல்லை. இன்னொரு இடத்துல கூட சொல்லுவார், ஆமாம் நீங்கள் மனம் திரும்பினா இன்றைக்கே அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கே ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். இன்றைக்கு, நாளைக்கெல்லாம் தாமதெல்லாம் பண்ண மாட்டார் ஆண்டவர், இன்றைக்கே. அப்போ என்ன அந்த நிபந்தனை? மனம் திரும்புங்க. வெளி வேஷம்லாம் போடாது. உலகத்தில் வெளி வேஷம் போட்டுக்கிட்டே எல்லாத்தையும் அப்படியே ஓட்டிட்டு முடிச்சிடலான்ற மாதிரியெல்லாம் இல்லை. கொஞ்சம் மனம் திரும்புங்க. 4 காரியத்தை சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், முதலாவது எப்படி ஆசீர்வாதம் மனம் திரும்பினா, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம். சீக்கிரமா என்னோட கூட திருப்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. லேவியராகமம் 25:18 என்ன சொல்கிறார் பாருங்க. என்னங்க? என்னுடைய கட்டளைகளின்படி செய்து என்னுடைய நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நீங்கள் என்ன செய்யணுமா? நடக்க கடவீர்கள். அப்பொழுது தேசத்தில் என்ன எப்படி இருப்பீங்களாங்க? எப்படி ஆசீர்வாதம் வருது பாருங்க. தேசத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சுகமாய் குடியிருப்பீங்க. இந்த கட்டளைகள் இதுதான் மனம் திரும்புதல். கீழே சொல்றார், பூமி தன் கனியை என்ன செய்யும்? தரும். கீழே என்ன சொல்றார்? நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாக என்ன செய்வீங்க? என்ன அழகாக பேசுகிறாருங்க. 3 காரியம் சொல்கிறாரு. என் கட்டளைப்படி செய்தா தேசத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? சுகமாய் குடியிருப்பீங்க. அப்போது தேசத்தில் முதல் காரியம் சுகமாய் குடியிருப்பீர்கள். 2வது காரியம் பூமி தன் கனியை என்ன செய்யும்? இன்றைக்கி பூமி நிறைய கனியை தரல. நீங்கள் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். நான் 1990வது ஆண்டோ என்னவோ நான் இந்த பக்கம் ஒரு முறை கிராஸ் பண்ணியிருக்கிறேன். பொன்னேரிக்கு போயிருக்கிறேன் பஸ்ஸில். நான் இப்போ டோல்கேட்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நான் ஒரு பஸ்ஸை பிடிச்சி இப்படி போயிருக்கிறேன். ஆனால் இந்த பெரியார் நகர்ன்றதெல்லாம் இப்போ தான் இருந்தது. கிட்டத்தட்ட நான் 90ல் பயணிக்கும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 90 இல்லை, 89 என்னவோ நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறேன். ஆமாம், போகும்போது எல்லாமே தென்னை மரம் தான். 2 பக்கமும் இந்த திருவற்றூர் அந்த தேரடியை தவிர்த்து அப்படியே போனால் அப்படியே திருவற்றூர் ரயில்வே ட்ராக் மேலே ஏறி அப்படி மாறி அந்த பஸ்ஸு போகும் பாருங்கள். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் வரும் தென்னை மரமும் மரங்களும் அப்படியே செடிகளுமாய்
காணப்பட்ட இடம். இன்றைக்கி அதே பயணம் ஒரு 30 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் பஸ்ஸில் போகும்போது பார்த்தோம்னா மீஞ்சூர் வரைக்கும் 2 பக்கமும் என்ன இருக்குதுங்க, கட்டடங்களாக மாறிவிட்டது. இந்த பெரியார் நகர் கூட அப்போ ஏதோ புதர் மாதிரி தென்னந்தோப்பு தான் இருந்தது. நான் ஞாபகம் இருக்குது எனக்கு, நான் அப்படி கடந்து போகிறேன் பஸ்ஸில். ஆனால் இன்றைக்கு அதே பெரியார் நகரில் இடம் கிடைக்கல. பாருங்கள், இது என்ன அர்த்தம் அப்படின்னா, பூமி தன் கனியை தரும்னு சொன்னார். பூமி அடைக்கப்பட்டு விடுகிறது பாவத்தினால, நிபந்தனை கை கொள்ளாதனால பூமி அடைக்கப்படுகிறார். பூமி தன் கனியை தரும். நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் எப்படி இருப்பீங்களாங்க, சுகமாய். திருப்தியாய் சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருப்பீங்களாங்க, சுகமாய். அப்போ முதல் ஆசீர்வாதம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீ மனம் திரும்ப அப்படின்னா முதல் ஆசீர்வாதம் சொல்கிறாரு, நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு சுகமாய் வாழ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஃபாதர் கூட ஒரு பாட்டு பாடினார், ஞாபகம் தான் உங்களுக்கு? ஒரு பாட்டு பாடினார், ஞாபகம் தாங்க? திருப்தியாக நடத்திடுவா, தெரியலையா? தெரியலையா? தேவை எல்லாம் நினைப்பாம், மீதம் எடுக்க வைப்பாம். பாட்டே வரல, பாட்டு புதுசுக்கு அடிக்கடிக்கும் நீங்கள் திருப்பிக்கினே இருந்தால் தான் பாட்டு என்ன செய்யுங்க, வரும். அந்த பாட்டே இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாங்க? இருக்குதா இல்லையா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, திருப்தியாக நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது எப்படி திருப்தி? உபாகமம் 11:4 சீக்கிரமா, உபாகமம் 11:4 அதை சொல்றாரு பாருங்க. மோசே மூலமாய் அந்த திருப்தியாக நடத்துகிற காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. 11:4 என்ன சொல்றாரு, வாசிங்க. என்ன சொல்றா? நீ உன் எகிப்திய சேனையும் இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை அழித்து அவருடைய செய்கையெல்லாம் முடித்து உங்களை தேசத்தில் சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற கர்த்தராய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற கர்த்தராய் நான் இருக்கிறேன். எப்போ சுகமா? அப்போ எதிராளிகளை நான் முறியடித்து உங்களை சுகமாய் வைத்து ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். நம்ம எதிராளிகள் தான் உலகத்தை சுற்றில் இருக்கிறாங்கல்ல, எதிராளிகளை எதிர்கொள்ள முடியாமல் தானே தவிக்கிறோம். சில நேரத்தில் எதிராளி கண்ணு கெட்டாத எதிராளி, கண்ணுக்கு எதிர்க்காக நிற்கிற எதிராளி கூட சண்டை போட்டுடலாம், திட்டிடலாம், ஒருவேளை கத்தி எடுத்து சண்டை போட்டுடலாம். ஆனால் கண்ணுக்கு எட்டாதே தெரியாத ஒரு எதிராளி இருக்கிறான் பாருங்க. பலவீனம், வியாதி, கஷ்டம், கண்ணி, கவலை, நெருக்கம், துன்பம், வெளியில் சொல்ல முடியாத உபாதைகளை அதை மேற்கொள்வது என்பது தேவனுடைய ஜெபத்தினால் மாத்திரமே முடியுமே தவிர மற்றவனால் முடியவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் முதல் காரியம் சொல்கிறேன், இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன். அப்போ நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்பினா அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கே ஆரம்பிக்கிற. எதிராளிகளை முறியடிக்கிறேன். எகிப்தை நான் என்ன செய்கிறேன், அவருடைய சேனையெல்லாம் நான் அப்புறப்படுத்தி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். சுகமாக இருக்குன்னா எதிராளி இல்லாமல் போனால் தான் சுகமாக இருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எதிராளி வச்சுக்கிட்டு சுகமெல்லாம் இருக்க முடியாது. அவன் என்ன அதான் குட்டிக்கிட்டே இருப்பான், இல்லை எதிராளி வந்துக்கிட்டே இருப்பான். அவனுடைய சேனை மிஞ்சி வந்துக்கிட்டே இருக்குதுன்னா, அதுதான் தாவீது வரத்துக்கு முன்னாடி கோலியாத்து வந்துட்டான். கோலியாத்து வந்த உடனே சவுல் ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஆமாம், ஒவ்வொரு நாளும் வந்து நிற்கிறான். யாரா என் கூட சண்டை போடுறவங்க? ராஜாவே ஓடுறான், ராஜா பின்னாடி சேனை ஓடுது. ஒவ்வொரு நாளும் வர்றான், யாரா என் கூட சண்டை போடுறான், எல்லாரும் ஓடுறான். அவனுக்கு சல்லுன்னு ஆகி போச்சு. என்னடா ஒருத்தன் கூடவாடா இந்த தேசத்தில் வீராதி வீரன் யாருமே இல்லையா அப்படின்னு அவன் கலங்கி கேட்குறான். யாருமே இல்லையடா, ராஜாவுக்கும் அந்த பலன் இல்லை, சோல்ஜருக்கு அந்த பலன் இல்லை, யாருக்குமே இல்லை, குடிமக்களுக்கு அந்த பலன் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தான் கர்த்தர் அங்கிருந்து பார்க்குறாரு. ஒருவனை எழுப்புறாரு. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன் ஒருவனை அனுப்பி அந்த சேனையை முறியடித்து இஸ்ரவேலுக்கெல்லாம் மீட்பை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது எப்படி சுகமாக இருக்குன்னா, முதல்ல எதிராளியை முறியடித்தா தான் சுகமே வரும். அந்த எதிராளி பிசாசு, கண்ணு கெட்டாத அந்த எதிராளியை, தெரியாத எதிராளி அவன் கூடவே நிற்கிறான். நீ போகிற இடத்துலலாம் உன்னை குறையா பேசுகிறான், நீ போகிற இடத்துலலாம் உன்னை மட்டம் தட்டுறான், நீ போகிற இடத்துலலாம் உன்னை தூக்கி போட்டுறான், போகிற இடத்துல உனக்கு விரோதமாக எழுப்புறான், நீ போகிற இடத்துல உன்னுடைய வேலையில், வியாபாரத்தில், எல்லாத்துலேயும் உனக்கு விரோதமாக எழுப்பி உனக்கு சமாதானமே இல்லாத பண்ணும்போது சோத்துரை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? சே,
ஓய்ஞ்சு போனால் போதும் அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு அவன் மாத்துறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசில் அவனை எதிர்த்து நில்லு, நான் உன்னை தேசத்தில் எப்படி சொல்கிறாரு, திருப்தியாய் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு பாருங்களேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்கிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. 25வது வசனம் இருக்குதா? நான் அவர்களோடு கூட நான் என்ன செய்ய போறேங்க, சமாதானமான ஒரு உடன்படிக்கை செய்து, இதெல்லாம் எதிராளிங்க இந்த மிருகங்கள். அதாவது பவுல் சொல்றாருல்ல, எப்படி சொன்னாருங்க, நான் மனுஷரோடு போராடுறேன், மிருகத்தோடு போராடினேன், ஆறுகளால் வந்த மோசம் உண்டு, கஷ்டத்தினால் வந்த மோசம் உண்டு, மனிதர்களால் வந்த மோசம் உண்டு, வானத்தினால் வந்த மோசம் உண்டு, மிருகத்தினால் வந்த மோசம் உண்டு. அல்லேலூயா. எவ்வளோ மோசம் அவர் சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு என்ன பண்ண போகிறேன், ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் என்ன செய்வாங்க. இப்போ வனாந்தர வாழ்க்கையெல்லாம் நீங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேண்டிய, உள்நாட்டிலே வனாந்தர வாழ்க்கையெல்லாம் இருக்குது. ஆமாம், நான்லாம் அந்த வனாந்தரத்திலே வாழ்ந்துருக்கேன், காட்டு பகுதியிலே வாழ்ந்துருக்கிறேன் பல வருஷம். காலையில் எழுந்தாக்கா நரிகளும் குள்ள நரிகளும் தவக்கரடியும் உள்ள மணிமா ஓடுற காலம். ஆமாம், ஒரு 10 மணிக்கு போனால் ஒன்றுமே தெரியாது, எல்லாம் பாம்புகள் நடமாடுற ஒரு காலம். பயங்கரமான உஷ்ணமான நாணல் பகுதியில் வெயில் காஞ்சி அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும், அந்த அளவுக்கு வனாந்தரம். இப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் என்ன பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, சுகமாய் எங்கே இருப்பாங்களா, வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் என்ன செய்கிறாங்களாங்க, நித்திரை பண்ணுவார்கள். கீழே வாசிங்க என்ன சொல்கிறார். 26, நான் அவர்களையும், அவர் சொல்றாரு, நான் அவர்களையும், அந்த இன்னொரு காரியம் சொல்றாரு, என்னுடைய சுற்றுப்புறங்களையும் அவர் சொல்றாரு, அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. நீ எங்க இருக்கிறன்ற பிரச்சனை இல்லைங்க, நீ திருவத்தூர்ல கூட இருக்கலாம், ஆமா, நீ ஒருவேளை திருவான்மூர்ல கூட இருக்கலாம், ஒருவேளை ஏதோ ஒரு ஊரில் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய இடத்துல உன்னை அழகாக ஆசீர்வதித்து நன்மையை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதான் சொல்கிறார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் நான் என்ன பண்ணுறேன், ஆசீர்வாதமாய் மாற்றி. அல்லேலூயா. நம்ம நினைக்கிற இந்த ஊரில் வேலையே இல்லைங்க, இந்த ஊரில் வியாபாரமே நடக்கலைங்க, இந்த ஊரில் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. ஆமாம், ஒருத்தர் சொன்னார், எப்பா எங்கள் ஊர் மாதிரி மோசம் வேறு எந்த ஊருமே வராது. நான் சிரித்தேன். ஏன் சிரிக்கிற, உங்கள் ஊர் மட்டும் இல்லை, எல்லா ஊருமே மோசம்தான். அதாவது நீ நினைக்கிற மாதிரி எல்லா ஊர்லேயும் மோசமான ஆள் இல்லை, இங்கே மட்டும் தான் இருக்கிறான்னு நினச்சிக்காது, எல்லா ஊர்லேயும் மோசமான ஆட்கள் இருக்க தான் செய்வான். நீ கொஞ்சம் சமுதாயத்தில் உள்ளே புகுந்து பாரு அப்படின்னு சொன்னேன். எல்லா ஊர்லேயும் மோசம், ஆனால் அவைகளுக்கு மத்தியில் அவர் சொல்கிறார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறத்தையும், காம்பவுண்டு சோறு அழகாக நமக்குள்ள மதில் ரத்த கோட்டை போட்டு வச்சுக்கிறார். யோபா தானே தாராளமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழ்ந்தான். அதனால தானே பிசாசு வந்து கேட்டான், நீ என்ன சும்மாவா சோதரம் பண்ணுறான், அவனை சுற்றி வேலி அடிச்சுட்டு அவனை ஆசீர்வதிச்சுட்டு அவன் தேசத்தை எல்லை பெருக்கப்படின்னு அவன் சம்பத்து தேசத்தில் பெருக்கிட்டு அவனை பார்க்குறவன், அவரப்பா எனக்கு தெரியும்பா, அவர் நல்லவருப்பா, வல்லவருப்பா, அன்புள்ளவருப்பா, கொடுக்கிறவருப்பா, உதவி செய்யறவருப்பா, ஜெபிக்கிறவருப்பா, தாங்கிறவருப்பா சொல்றான். சும்மாவா எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிறான், அதனால தான் அப்படி சொல்றான், என்ன கொஞ்சம் தந்து விடு. அல்லேலூயா. இப்போ சொல்றாரு, சுற்றுப்புறங்களையும் முதல்ல என்ன பண்றாரு, ஆசீர்வாதமாய் மாற்றி ஏற்ற காலத்தில் என்ன வருதாங்க, மழை பெய்ய பண்ணுவார். ஏற்ற காலம், அந்த காலம் வரைக்கும் நீ காத்திருக்கணும். சும்மா ஒரு செடியை நட்டுட்டு அவன் ஒன்றுமே வரலையே, ஒன்றுமே வரல, பிடிக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் வராது. நீ எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் உன்னை தேடி ஆசீர்வாதத்தை அனுப்ப ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு பார்த்து சொன்னார்ப்பா, வலையை போடுப்பா, போப்பா வலது புறத்தில் வலையை போடுப்பா. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என்ன போய் வலது புறம், ராத்திரியெல்லாம் நான் போய் போராடி பார்த்தேன், மீனே கிடைக்கல, சோத்துறேன், நான் வந்துட்டேன், ஏதோ படவை கேட்ட கொடுத்தேன், நீ ஏதோ பிரசங்கம் பண்ணுற, ஆமாம் ரைட்டு. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வந்தது. என்ன உணர்வு வந்தது, அவன் சொல்கிறான், பரவாயில்ல ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை, ஆகில உன் வார்த்தையின்படியே நான் என்ன செய்கிறேன், வலையை
போடுகிறேன். இப்போ இவனுக்கு தெரியாத கடல் கிடையாது, இவனுக்கு தெரியாது ஆழம் கிடையாது, இவனுக்கு தெரியாது மீன் கிடையாது, இவனுக்கு தெரியாது எந்த ஒரு காரியம் தெரியாது, மொத்தத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறவனுக்கே மீன் கிடைக்கல. இப்போ அவன் சொல்றான், உன் வார்த்தையின் படி போடுறேன். போட்ட உடனே பெரிய வலை கிளியத்தக்கத அளவுக்கு மீனை ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, கை தட்டுங்க. அல்லேலூயா, கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நீ நினைக்கிற இந்த ஊர் சரியில்லைப்பா, எந்த ஊராக இருந்தாலும் நீ மனம் திரும்பி வாழும்போது உன்னை திருப்தியாய் ஆசீர்வாதமாய் வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதை சொல்றாரு, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். அடுத்த காரியம், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் வருகிற ஒரு சாதாரண மழை, அடுத்த காரியம் ஆசீர்வாதமான ஒரு மழை உனக்காக நான் கட்டளையிடுவேன்றார். அந்த ஆசீர்வாதம் கல்யாணமாக இருக்கலாம், அந்த ஆசீர்வாதம் பிள்ளை பிறப்பாக இருக்கலாம், அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் சுகமான வாழ்க்கையாக இருக்கலாம், அந்த ஆசீர்வாதம் சுகப்பிரசமாக இருக்கலாம், அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேலே பிள்ளைகள் பெருக பண்ணலாம், அந்த ஆசீர்வாதம் பணமாக இருக்கலாம், அந்த ஆசீர்வாதம் பொருளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், காராக இருக்கலாம், வண்டியாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஆசீர்வாதமான மழையை நான் பெய்ய பண்ணுவேன். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கீழே கொஞ்சம் போ, 27வது வசனம் பாருங்க. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனிகளை என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வெளியில் அப்படின்னா உனக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை சொல்றார். தேசத்தில் இருக்குது இல்லை, அங்கே காடு மலை, அங்கே கால்வாய்கள் ஓரத்தில் இருக்குது. அப்போ வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை என்ன செய்யுங்க? தரும் உனக்காக. இப்போ மே மாதம் வருது அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போதுலேருந்து ஆரம்பிக்குது, ஒவ்வொரு பழமாக வருது பாருங்கள், எல்லாம் நமக்கான ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஆனால் நம்ம அதெல்லாம் கூட வேணாம், வெயில் காலத்தில் கூட நல்ல கறிமீனே வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறோம், அப்படி தானே? ஒரு பழத்தை நாம் என்ன பண்ணுறது இல்லைங்க? பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டீங்க, இந்த வாரம் இந்த மாதம் எதாவது நல்ல பழம் வாங்கி சாப்பிட்டீங்களா கேளுங்க. அதெல்லாம் தெரியாத பாஸ்டர், அப்படி தானே? இன்ன வரைக்குங்க இந்த பூமி நமக்காகத்தான் ஆண்டவர் படைச்சு நமக்காகத்தான் கனி வகைகளே கொடுத்துருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனி என்ன செய்யும்? தரும். பூமி தன் பலனை என்ன செய்யும்? மறுபடியும் சொல்ற, பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் என்னவா இருப்பாங்க? சுகமாய் இருப்பாங்க. நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை என்ன செய்கிறேன்? பாரம், வேதனை, கஷ்டம், கண்ணீர், கவலை, அந்த நுகத்தின் கயிறுகளை நான் என்ன செய்கிறேங்க? அறுத்து பிசாசு கட்டி வச்சுக்கிறேன். ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பா. நீ இங்கேருந்து போவாத, நீ அங்கேருந்து போனால் அப்படி ஆகிடுவேன், நீ அங்கேருந்து போனால் அப்படி ஆகிடுவேன், நீங்கள் இருந்து போனால் இப்படி ஆகிடுவேன். அந்த கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நான் என்ன செய்வேன்? நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று நீங்கள் என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீர்கள். நான் கர்த்தர் என்று நீங்கள் என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீர்கள். அடிமை கொண்டவருடைய கைக்கு. அப்போது சுகமாக எப்படி இருப்பார்? நமக்கு விரோதியாக இருக்கிற எல்லாவற்றையும் முறியடித்து கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நீ மனம் திரும்பும் போது இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னேன். இன்று முதல் அடுத்த காரியம் என்ன சொல்கிறார்? எரேமியாவின் புஸ்தகம் 31:12 கொஞ்சம் வாசிங்க. எரேமியா 31:12 வசனம் இருக்குதா பாருங்க. அவர்கள் வந்து, நல்ல கவனிக்க, நல்ல வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறார் பாருங்க. அவர்கள் வந்து எங்க இருக்கிறாங்களாங்க? சீயோனினுடைய உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளுகிற கோதுமை, திராட்சரசம், வெண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகி இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. ஃபர்ஸ்ட் திருப்தியான வாழ்க்கை. இன்று முதல் ஆசீர்வதிச்சார்னா எப்படி ஆட்டப்பட்ட வாழ்க்கைங்க? திருப்தியான வாழ்க்கை. ரெண்டாவது, அதாவது இங்கே சொல்கிறாரு, இந்த ஆத்துமா திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கை, உலகம் பிரகாரமான திருப்தி. இது எங்கே இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிறாரு, அவர்களுடைய ஆத்துமா எப்படி இருக்குதாங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். நம்முடைய ஆத்துமா இல்லை அப்படின்னா நம்ம மென்டல் ஆகிடும். இல்லையா? ஆமாம், பணக்காரனெல்லாம் பெரிய லட்சாதிபதிகள்லாம் சில நேரத்தில் வெளிநாட்டுக்கு பறந்து போய் எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் தியானத்தில் உட்காந்து ஏன்னா கோடிகள் பெறுகிறது, எண்ணுவதற்கு ஆள் இல்லை. என்ன அதிகமாக போனால் அதை நம்புவதற்கு ஆள் இல்லை. யாரை நம்புவா?
எவனை நம்புவான், எவன் கொள்ளடிச்சிட்டு போவானோ அவனுக்கு அந்த பணத்தையே பார்த்து சேகரித்து வச்ச பணத்தை காப்பாற்றுறதுக்கே தெரியாமல் அவன் சில நேரத்தில் மென்டல் மாதிரி ஆகிடுவானே. அப்போ தியானம் பண்ணுறதுக்கு போனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது ஓடி வருவாங்க, அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல. உலகத்தில் இருக்கிற தோட்டத்தை சொல்லலை, நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கணுமாங்க சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஆத்துமா எப்படி இருக்கணுமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல நம்ம ஆத்துமா இருந்தால் தான் ஆசீர்வாதமே வரும். அல்லேலூயா. அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இது வறண்டு போய் உலகம் ஃபுல்லாக சுற்றிலும் ஆசீர்வாதமான கனியாக வச்சுக்கிட்டு எல்லாம் இருக்குதுப்பா. ஆமாம், எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வாத்தியார் இறந்துட்டார், அவருடைய மனைவி வாத்தியார் இறந்துட்டாங்க. ஜுனோதரன் சொல்லிக்கிறேன், 2 பேருடைய சம்பளம் அன்றைக்கே 30,000 ரூபாய். நான் சொல்கிறது நான் 5 வயசில் இருக்கும்போது. பெஸ்ட் தம்பதி, ஒருவர் விட்டு பிரிந்ததே இல்லை. சொத்து ஏகப்பட்ட சொத்து, பம்ப் செட்டு, அதுவும் அந்த போட்டு அந்த ஆள் வெட்டின கிணறு பாருங்கள், ஆசீர்வாதம். 24 மணி நேரம் தண்ணீர் ஊற்றி அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஊரே அந்த ஊரில் தான் போய் குளிக்கிறதும் துணி துவைக்கிறதும் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு கிணறாக அந்த கிணறு மாறிடுச்சு. ஆனால் கடைசியில் 2 பேருமே வெறும் 7 வருகு கூலியே குடித்து செத்தாங்க. ஏன்னா 1 ரூபாய் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. யாருக்குமே பிச்சைக்காரன் கூட வந்து சாமி அப்படின்னா கூட ஏதுப்பா நீ இருந்தால் கொடுத்துட்டு போயாம்பான்னுவார் அந்த வாத்தியார். ஆனால் கடைசி காலத்தில் அவங்க 2 பேருமே, அதாவது 16ஆவது நாள்லேயே அந்த ஐயா செத்து சோத்திர கூட்டம் பண்ணி, ஆமாம் பாஸ்டர் வந்து சோத்திர கூட்டம் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிருப்பார். அந்த 12 மணிக்கு அந்த அம்மா இறந்துட்டாங்க. 2 பேரும் ஒரே நிலையில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த சொத்தெல்லாம் பாழடைஞ்சு போச்சு, அந்த வீடு பாழடைஞ்சு போச்சு. அது யாருக்கு போச்சு? ஒரே ஒரு ஒத்த பிள்ளை, அவனும் தூக்கு மாற்றின்னு எண்ணெய் ஊற்றி கொளுத்தி செத்து போயிட்டான். 2 பொண்ணுங்க எங்கேயோ கொடுத்துருக்குறாங்க, அது எங்கே வாழறாங்கன்னு எனக்கும் சரியாக தெரியல. நான் 5 வயசுலேருந்து நான் பார்த்துன்னுக்கிறேன். அதாவது நம்முடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நாம் வைத்து கொண்டா நமக்கு உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதங்களாக நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆத்துமாவே வறண்டு சமாதானம் இல்லாத பிச்சைக்கார மாதிரி ஊரெல்லாம் சொத்து வச்சுன்னு என்ன பிரயோஜனம்? அதனால தான் அங்கே சொல்கிறாரு, 2வது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி என்ன பண்ண மாட்டாங்க? தொய்ந்து, அதாவது விழுந்து, அதாவது இடறி, அல்லது காணாமல், அல்லது அதாவது விழுந்த இடத்துலேருந்து காயத்தோடு அப்படியெல்லாம் தொய்ந்து போக மாட்டாங்க. இனிமேல் வாழ்க்கையே போயா செத்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேச மாட்டான். ஏன்னா காரணம் மேலே அவ்வளோ காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வாதம், திருப்தியாக அவன் என்ன செய்வானுங்க? சாப்பிடுவான்றதுக்கு அடுத்தபடியாக அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்குமா. இவன் மேலே இருந்தெல்லாம் உனக்கு வந்து ஆத்மா மண்டல போயிட்டா என்ன பண்ணுறதுங்க? மனம் திரும்புவோம். எவ்வளோ நாளைக்கு இதே ஓட்டத்தில் அப்படியே ஓடுவோம்? சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்றோம், என்ன பெரிய கோயிலுன்றோம், என்ன பெரிய சர்ச்சுன்றோம், என்ன பெரிய கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்றோம். ஆனால் கொஞ்சம் உக்காந்து அவர் இருக்கட்டும், நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி இருக்கிறோம், நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், எத்தனை அதிகாரம் வாசிக்கிறேன், இன்றைக்கி நான் இந்த அதாவது 2025 52 வாரத்தில் எத்தனை வாரம் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், எத்தனை நாள் கடவுள் கொடுத்துருக்கிறேன், எத்தனை நாள் அந்த ஊழியக்காரர் கொடுத்துருக்கிறேன், எத்தனை நாள் பண்டகை சாலுக்கு தசம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறேன், எத்தனை காரியங்களை நான் உண்மை உத்தமாக செஞ்சுருக்கிறேன். ஏன் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரு? அல்லேலூயா. அதுதான் சினிமாக்காரன் ஒருத்த பாட்டு பாடினான், நாடு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தா எதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு. எப்போ பார்த்தாலும் ஏசுனார் இல்லை, ஏசுனார் கடவுளா கோயிலா சர்ச்சா அதையே குறை சொல்கிறேன். என்னைக்காகிலும் அந்த பாட்டுக்காரன், உலகத்தை பாட்டுக்காரன் பைபிள் வச்சு ஏதுனானே அந்த பாட்டுக்காரன் மாதிரி நீ என்னைக்காகிலும் நாடு என்ன பெரிய நாடு, சபை என்ன பெரிய சபை, பெரிய கோயில் என்ன கோயில் அப்படின்னு கேட்கறது கட்டலும் அந்த கோயில் இருக்கட்டையா, அந்த கோயிலுக்கு நாம் என்ன செய்தோன்னு என்னைக்காவது நினச்சி பார்த்தியானா கர்த்தர் உன்னை மென்மேலும் உயர்த்துவார். அல்லேலூயா. தோட்டம் எந்த மாதிரி தோட்டம்? வேலி அடித்த தோட்டம் இல்லை, ஆத்துமா. அதனால தான் சில பேர் பார்த்து சொல்கிறோம், எப்படியா நீ இந்த மாதிரி இருக்கிற இளமையா? நிறைய பேர் சொல்லு, என்னம்மா எப்படிம்மா நீ இந்த மாதிரி இளமையாக இருக்கிற, போடுற 65-70 வயசில் கூட ஒரு அம்மா போன வருஷம் போட்டிருந்தாங்க, ஆமாம் பாராக் லைவில் அடிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 83 வயசு பாட்டிசமாக போட்டு மாட்டிக்கிட்டு அதெல்லாம் பாதாளமாக சொல்லுவாங்கள்ல, 3000 அடிக்கு மேலே போய் பறந்து அப்படியே பாராசூட்டில் குதிக்குது அந்த அம்மா. 89 வயசோ என்ன சொன்னிருந்தாங்க. நமக்கு இப்போவே நாடி நரம்பெல்லாம் சோத்துற ஆண்டவரே என்னை காப்பாற்றுமே, என் முட்டி வலிக்குது, என் முதுகு வலிக்கு சொல்கிறோம் இல்லையா?
இப்பவே இந்த கதையை பேசுகிறோமே. அப்போது என்ன சொல்கிறாங்க, உன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருந்தா நீ வாழ்நாளெல்லாம் ஆரோக்கியமான மனுஷனாக இருப்பா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. காலேப்புன்ற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்கிறான், யோசுவா கிட்ட போய் சொல்கிறான், நீயும் நானும் ஒரே வயசு தான், நீயும் நானும் ஒரே ஆண்டில் தான் அங்கே போனோம். நம்ம போய் நம்ம என்ன செய்தோம், வேவு பார்த்துட்டு வந்தோம். இப்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது. எனக்கு மலை நாட்டை தாரோம். அல்லேலூயா. அவன் கேட்குறான், தேசம் பங்கிடுறாங்க. யோசுவா தான் பங்கிடுறாரு, மோசே இல்லை. இப்போ மோசே வேவுக்காரரை போய் பார்த்துட்டு வாங்கடான்னு அனுப்பும்போது இவனும் ஒரு ஆள். இவன் கேட்குறான், அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கு இருக்குது. அப்படின்னா 40 வருஷம் கழிச்சு அவன் கேட்டான், அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கு இருக்கிறது. இந்த மலை நாட்டை தாரோம். நாம் இதை சரிப்படுத்தி சமப்படுத்தி நான் வீடு கட்டி நான் குடியிருக்க ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு போய் மலை நாட்டை கேட்டான். நம்ம அந்த பலன் இருக்குதா? 85 வயசானமா சொல்கிறாங்க, 85 வயது. அவன் சொல்கிறான், அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்றைக்கும் இருக்குது. உங்ககிட்ட இருக்குதாங்க? பக்கத்தில் இருக்கிற கை கூட்டு கேளுங்க, அன்றைக்கி இருந்த பலன் இருக்குதா? வயசானவங்களை கேளுங்க, அன்றைக்கி இருந்த பலன் இருக்குதா? அன்றைக்கி இருந்த ஜபம் இருக்குதா? அன்றைக்கி இருந்த கிருபை இருக்குதா? அன்றைக்கி இருந்த தரிசனம் இருக்குதா? அன்றைக்கி இருந்த நோக்கம் இருக்குதா? அன்றைக்கி இருந்த ஆசீர்வாதம் இருக்குதா? அன்றைக்கி இருந்ததான ஜப தூபம் இருக்குதா? அன்றைக்கி இருந்த வேத வாசிப்பு இருக்குதா? அன்றைக்கி இருந்ததான ஆராதனை இருக்குதா? அன்றைக்கி இருந்ததான கொடுத்தல் இருக்குதா? அன்றைக்கி இருந்ததான ஃப்ரீ மைண்ட் இருக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் கேட்டானே, மலை நாட்டுக்கூடியா, நான் மலையெல்லாம் சமம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நான் சமபூமியெல்லாம் கேட்கலையா? 85 வயசில் எனக்கு அன்றைக்கி இருந்த பலை நின்றுக்குது. அன்றைக்கி அமேலேக்கரோடு போய் போராடினில்ல, அதே சண்டை போடுற தைரியம் எனக்கு இப்போவும் இருக்குதே அப்படின்னு நான். அப்போது நம்முடைய ஆத்துமா ரெண்டாவது எப்படி இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னா, மனம் திரும்பும்போது நம்முடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆண்டவர் மாற்றுவார். நம்ம ஆத்துமா தான் முக்கியம். நீ எவ்வளோ பணம் வச்சுருக்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை. இல்லை, அதாவது இங்கே தான் போன 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், சர்ச்செல்லாம் திறந்து போட்டு பைபிள் படிச்சிருந்தேன். எனக்கு ஆகான ஒரே தூக்கம். அப்படியே ஏறி அந்த சோபால சாஞ்சிட்டேன். கொஞ்ச நேரம் பார்த்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தன்னு கண்ணை கொஞ்சம் லைட்டாக ஒரு அம்மா இங்கே சோத்திரம் பண்ணி ஆவியில் செஞ்சு அதே பாசப்பு. ஆஹா, நம்ம அதை கூட கவனியாக தூக்கிட்டு நான் எழுந்து வெளியே போயிட்டேன். அந்த அம்மா 1 மணி நேரம் பண்ணாங்க. யாரோ ஒரு அம்மா. நமக்கு படுத்தா தூக்கம் வந்துடுது. அல்லேலூயா. அது என்ன திறந்து போட்டுருந்தாலும் கவலை கிடையாது. நம்ம சொல்லுவாங்களே, உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், இல்லை மடியில் கனம் இல்லை, வழியில் என்ன இல்லைங்க, பழமொழி தெரியுதா உங்களுக்கு? மடியில் என்ன இல்லை, கனமாக ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் எனக்கு வழியில் பயில திறந்து போட்டு நிம்மதியாக தூங்கியாச்சு. எவன் வந்தால் எவன் போனான்னு தெரியல. அப்போது நம்ம வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாற்றுவீரானா இந்த ஆசீர்வாதம். இன்னும் ஒரு 3 வசனம் சொல்கிறேன், கவனிங்க. யோவேல் 31ஆம் அதிகாரம், யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், யோவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. எங்கே இருக்குது பாருங்கள். எசேக்கியேல் 10 பக்கத்தில் இருக்குதா? 31 இல்லைம்மா, 3:18. அக்காலத்தில் இப்போ பாருங்க, நம்ம ஆத்துமா எப்படி திராட்சை தோட்டத்தை போல இருக்கும் அப்படின்னா, அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சை ரசத்தை பொழியும். பர்வதம்னா மலை, திராட்சை ரசத்தை பொழியும். அடுத்தது மலைகள் பாலா என்ன செய்யும்? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கட்டமாக இருக்குதுங்க. பர்வதம் திராட்சைனா அது மரங்கள் அங்கங்கே இருக்கும். நீங்கள் கொடைக்கானல் அல்லது ஊட்டி, ஏற்காடு, இன்னும் பல பெரிய மலைகளுக்கு போகும்போது நம்ம ஏறுற பாதையெல்லாம் அங்கங்கே மரங்கள் நிறையா வச்சுருப்பாங்க. அதில் பலா மரம் இருக்கும், கொய்யா மரம் இருக்குதும், பிரேரிக்காய் மரம் இருக்கும். இன்னும் ஊட்டியினுடைய தொட்டபெட்டா இருந்தால் அதுதான் 3500 கிலோமீட்ரு உயரம் உள்ள ஒரு பெரிய மலை. நீங்கள் அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மலை சரிவாரத்துலலாம் பேரிக்காய் தொங்கின்னு இருக்கும், நிறையா இருக்கும். நீங்கள் போகும்போதே பயமாக இருக்கும். அங்கே ஏறின்னு பார்த்தா திண்டுக்கல்லே தெரியும். கத்தருக்கு சோத்திரம், அவ்வளோ பெரிய மலை. இப்போ அங்கே எல்லாம் இருக்கும், அதில் பொழியும். ஆனால் மலைகள் பாலாய் ஓடுனா அது எப்படி ஓடும்? அல்லேலூயா. மலை ஓடுதோ இல்லையோ, மலைக்குள்ளே இருக்கிற உன் மனதுக்குள்ளே அந்த நீரோடை கடந்து போகக்கூடாது. தான் ஏசுனார் ஒரு இடத்துல சொல்லும்போது சொன்னார், நான் ஜீவ தண்ணீர் உள்ள நதியாக இருக்கிறேன், நீங்கள் அதில் மொண்டு எடுத்துக்கொண்டு உங்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், மலைகள் பாலா என்ன செய்யுங்க? ஓடும். கீழே என்ன சொன்னார்? யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சீத்திம் என்னும் பள்ளத்தாக்கை என்ன செய்யுங்க? நீர்ப்பாய்ச்சலாய் மாற்றிவிடும். சில நதிகள் குறைவே குறையா. ஆமாம், நீங்கள்
கொடைக்கானல் போகும்போது மேலே ஏறதுக்கு முன்னாடியே வெள்ளி நீர் வீழ்ச்சின்னு ஒன்று வரும், அதான் சில்வர் ஃபால்ஸ்னு. அது 6 வரைக்கும் நம்ம போயிட்டு எப்போனாலும் அந்த பஸ்ஸை விட்டு அப்படி இறங்கி அப்படி போயிட்டு குளிச்சுட்டு கூட போகலாம். அந்த அளவுக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய மழை காலத்தில் நிறைய வரும், மண் செம்மண் மாதிரி வரும். சாதாரண வெயில் காலத்தில் மெதுவாக வரும், குற்றாலம் கூட தண்ணி நின்றுடும். ஆனால் அந்த ஃபால்ஸில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். சில நீர் ஊற்றுகள் நம்மளை மீறி அது வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் ஆண்டவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்துமாவில் எப்போவுமே அந்த பாலும் தேனும் திராட்சை ரசமும் பொழிகிற ஆத்துமாவாக அது மாற்றப்படும் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆத்துமா திராட்சை ரசம் மாதிரி இல்லைங்க, அதாவது தோட்டம் போலவே மாற்றிடுறாரா. சினிமாக்காரன் கூட நிறைய அதை வச்சு பாடியிருப்பான், நிறைய பாட்டு. இருதயம் சாதாரணதல்ல, அது ஒரு வனாந்தரம் மாதிரி இல்லாமல் அது ஒரு வனம் போல் வச்சுக்கினேன்னா, பூந்தோட்டமாக வச்சுக்கிட்டேன்னா இந்த இருதயத்திலேருந்து எல்லாமே மலரும் அப்படின்னு பாடுவான். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, யோவேல்ல அந்த ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல மாற்றுவதற்கு வேறு யாரும் இல்லை, நீ மனம் திரும்பினா உன்னை மாற்றுன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு வசனம் பாருங்களேன், ஓசியாவின் புஸ்தகம், மறுபடியும் வாங்க, ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன சொல்கிறார் பாருங்க, இருக்குதா? ஓசியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் இருக்குதா பாருங்க. ஓசியா 2:21, அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கும் என்ன செய்வேங்க, மறுமொழி கொடுப்பேன். அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும், பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரவேலுக்கு மறுமொழி கொடுக்கும். என்னங்க இது பட்டியல்? நீங்கள் எப்போனா படிச்சுக்கிறீங்களா இந்த அதிகாரத்தை? யோசிச்சு பாருங்க. அக்காலத்தில் அழகாக பேசுகிறாரு. நான் மறுமொழி எப்படி கொடுப்பாரா? மறு உத்தரவு. மறுமொழினா மறு உத்தரவு. ஜபிச்சா மறு உத்தரவு, ஆராதித்தா மறு உத்தரவு, வேதம் வாசித்தா மறு உத்தரவு, நீ கொடுக்கறதுக்கு ஆயத்தம் பண்ணால் மறு உத்தரவு, நீ ஒருவேளை பிறருக்கு தானம் தர்மம் செய்யறா மறு உத்தரவு. அங்கேருந்து வருதான். என்ன வருது? அழகாக சொல்கிறாரு, மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதுக்கு மறுமொழி? முதலாவது, நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு மேலே. இன்னைக்கு நீங்கள் வானத்தில் இருந்து தான் எல்லா ஆசீர்வாதங்களும் பூமிக்கு வருது. பூமி உனக்கு எனக்கும் ஆசீர்வாதமான காரியத்தை செய்கிறது. இப்போ அங்கே சொல்கிறாரு, வானத்துக்கு மறுமொழி வானங்களுக்குன்றார். ஒரு வானம் இல்லை, வானத்துக்குன்னு சொல்லலை அவர். என்ன சொல்கிறாருங்க? வானங்களுக்குன்னா வானாதி வானங்கள் கூட பைபிளில் சொல்கிறவன் நிறைய வானங்கள் இருக்கிறார். அப்போ வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு என்ன செய்யும்? மேலே ஆர்டரு கீழே இறங்குது. அல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம உலகத்தில் கூட பார்த்திங்கன்னா, நம்ம சரீரமே பல பிரிவாய் வச்சிருப்பார். தலை ஒரு பகுதி, உடல் ஒரு பகுதி, கால் ஒரு பகுதி, கை ஒரு பகுதின்னு தனித்தனியாக வச்சுருக்கிறான்னா, எல்லாத்துக்கும் மேலே காரணம் ஒன்று, மூளை ஒன்று வச்சுருக்கிறார் பாருங்கள். அது கட்டளை இட்டால் தான் எல்லாமே செயல்பாடு வரும். ஒரு குறிப்பாக சொல்கிறேன்னா, ஒரு 2 வீலர் ஓட்டுறோன்னு வச்சுங்க. ஒரு பக்கம் இங்கே இருக்குது, ஒரு பக்கம் பிரேக் இருக்குது, ஒரு பக்கம் ஆக்சில் இருக்குது, ஒரு பக்கம் கையில் இருக்குது ஆக்சிலேட்டர், எல்லாத்தையும் 4 வச்சுக்கிட்டு போகிறேன்னா மேலே இருக்கிறது சரியாக இயங்க ஆரம்பிக்குன்னா இந்த 4மே சரியான முறையில் வேலை செய்யும். அது செய்யலை, இது கட்டளை வரலைன்னா இந்த 4ல் 1 இழந்தால் கூட என்ன செய்வோம்? நம்ம கீழே விழுந்து பல்ட்டி அடிச்சிடுவோம். 4மே கரெக்டாக மனுஷன் குலது. நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துங்க. 4மே இந்த பக்கம் ரிவர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஆக்சிலேட்டர் பிரேக் எல்லாம் கையில் வச்சுக்கிறோம், இந்த பக்கம் ஒரு பிரேக் இருக்குது, இங்கே வந்து கீர் இருக்குது. 4மே செயல்படுது மூளையினுடைய கட்டளை தான். இது சரியாக இல்லைன்னா எங்கேயாவது பல்ட்டி அடிச்சு கீழே வந்து என்னடா ஆச்சுன்னா தெரியல, திடீர்னு மயக்க வந்து உயின்ட்டேன். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மளுக்கு அந்த அளவுக்கு மூளையை வச்சுக்கிறார். இது எல்லாத்தையுமே தான் அது செயல்படுது. இந்த விரலை கூட ஆடுறது, எல்லாமே பண்ணுறது, எல்லாமே அங்கிருந்தால் செயல்பாடு. இப்போ நம்ம சுண்ட விரல் நீட்டணும், பெரிய விரல் நீட்டணும், இதை இப்படி காட்டணுன்றதுக்கெல்லாம் மேலேருந்து நமக்கு ஆக்சிலேட்டர் மாதிரி அது சொன்னால் தான். அப்போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் மறுமொழி கொடுக்குறேன். எதுக்கு முதல்ல அப்படின்னா, நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுக்குறேன். வானங்கள் பூமிக்கு என்ன செய்யும்? நல்ல கவனிக்கணும். உனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அனுப்புகிறாரு. அடுத்து கீழே சொல்கிறாரு, பூமிக்கு மறுமொழி கொடுக்க. 22 சொல்கிறாரு, பூமி எதுக்கு மறுமொழி கொடுக்குதா? பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். 3மே மனுஷனுக்கு தேவை. அல்லேலூயா. உலகத்தில் சம்பாதிக்கணும் கேட்டால் சொல்லுவான். என்ன சொல்லுவான்பா? நான் சம்பாதிக்கிறது யாருக்குங்க? யாருக்குங்க? நான் சம்பாதிக்கிறது யாருக்குங்க?
யாருக்குமா? குடும்பத்துக்கெல்லாம் அப்புறங்க. உலகத்தில் ஒரே ஒரு வாரம் சொல்லுவான், ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். இது பட்னியாக போயிட்டு அதுக்கப்புறம் நீ சம்பாதிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தானியத்துக்கு, ரெண்டாவது எது கொடுக்குறாருங்க, திராட்சை ரசம். உலகத்தில் எல்லா ராஜாக்களையும் சாதாரண மனுஷனும் திருப்திப்படுத்துகிற திராட்சை ரசம். மூணாவது எண்ணெய். உலகத்தில் அன்றைக்கு விலையேற பெற்றதான பொருளாக கருதப்பட்டது எண்ணெயும் திராட்சை ரசம் தான். நல்லா கவனிங்க. இன்றைக்கி தான் எல்லாமே மாறி போச்சுல்ல. அன்னைக்கு எண்ணெயும். இந்த மூன்றுக்கும் அவர் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கு மறுமொழி. அப்படின்னா இஸ்ரவேல் யாரு? இஸ்ரவேல் யாருங்க? இஸ்ரவேல் யாருங்க? கொஞ்சம் நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்க. இஸ்ரவேல் வேறு யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. பக்தர் பாடினார்ல, இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. அல்லேலூயா. இஸ்ரவேல்ன்றது வேற யாரும் இல்லை, நீயும். அப்போ நமக்கு அவர் படி அளக்கல்னா வேற யாருக்கு படி அளப்பாரு? சொல்கிறாரு, நீ மனம் திரும்பு, நான் இன்றைக்கி ஆசீர்வாதம். 2 தான் சொல்லிக்கிறேன், இன்னும் நேரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 2 தான் சொன்னேன். 1, திருப்தியாக உன்னை ஆசீர்வதிக்கிற ஆள் நான் தான். 2வது, ஆத்துமா தோட்டம் எப்படி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுகிற கர்த்தர் நான் தான். அது கீழே பாருங்கள், இந்த ஓசியா அதில் சொல்கிறாரு, 22 வாசம் இல்லை, இப்போ 23 வாசி பாருங்களேன். என்ன சொல்கிறார்? நான் அவளை எனக்கென்று பூமியில விதைத்து இரக்கம் பெறாதவர்களுக்கு இறங்குவேன், என்னுடைய ஜனம் அல்லாதவர்களுக்கு நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள். நம்மளை தான் குறித்து சொல்கிறார். அப்போ நாம் எப்போவுமே ஆண்டவரை ஆராதிக்கிறத மறந்து உலகத்திலேயே போய் உலகத்துக்காகவே வாழ்ந்து சர்ச்சு வேண்டாம், கடவுளும் வேண்டாம், ஆன்மீகம் வேண்டாம், நீதி வேண்டாம், நியாயம் வேண்டாம், நாம் எல்லாம் கேடுபாடு உள்ள வாழ்க்கைக்கே கடந்து போவோம். நீங்கள் மற்ற நாளில் வரலன்னா கூட பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாள் சர்ச்சைக்காவது உண்மை உத்தமாய் வந்து ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளுங்க. மற்ற 5 நாளோ 6 நாளோ நீங்கள் உண்மையாய் வாழுங்க, உண்மையாய் பேசுங்க, உண்மையாய் ஜீவிங்க, உண்மையாய் ஆண்டவருக்கென்று கனி கொடுங்க. கர்த்தர் உங்களோடு எப்போதுமே இருக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்பவும் கோயிலுக்கு வந்து தான் உட்காந்துக்கணும் அப்படிலாம் இல்லை, அப்படியெல்லாம் நீ சம்பாதிக்க போக முடியாது எதுவும். ஆனால் நீ சம்பாதிங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 6 நாளும் உண்மையாய் வாழ், உண்மையாய் பேசு, உண்மையாக ஜீவன் பண்ணு, உண்மையாக இந்த உலகத்தில் வேலையில் வியாபாரத்தில் எல்லாத்திலும் உண்மையாரு. ஆனால் ஒரு நாள் கர்த்தருக்கென்று ஒதுக்கி அவரை ஆராதிச்சு பாருங்க, அவர் வானத்துக்கு மறுமொழி கொடுப்பார், அந்த வானம் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும், அந்த பூமி திராட்சை ரசம் கொடுக்கும், அந்த பூமி எண்ணெய்க்கு கொடுக்கும், அந்த பூமி கோதுமைக்கு கொடுக்கும். அது நமக்கு ஆசீர்வாதமான உணவாக மாறிவிடும். அல்லேலூயா. ஆனால் நம்ம அப்படியெல்லாம் செய்கிறதே இல்லை. ஓத்திரம் முடியா, அவருக்கு வேறு வேலை இல்லை, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு ஏன் சொல்கிறோம்? நீங்கள் வந்து போடுற 5 ரூபாயை வச்சுக்கிட்டெல்லாம் பாஸ்ட் ஒன்றும் பண்ணிட்டு போகிறதில்ல. ஆனால் உங்கள் ஆன்மா தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து பரலோக ராஜ்ய வரையில் போய் சேரணுன்றது தான் எல்லா ஊழியக்காரனுடைய அந்த ஆசையாக இருக்குது. அதனால தான் வரன்றோம். நீ வளர்ச்சி அடையும் போது நீ கொடுக்கணும். அது சட்டம் இல்லையா? அப்பா அம்மா ஒன்று ஒரு குழந்தையாக பெற்று வச்சு அந்த குழந்தைய சீராட்டி பாராட்டி எல்லாம் பண்ணி, ஆமாம் 2 வயசான பள்ளிக்கு சேர்க்குறாங்க, அதுக்கப்புறம் நல்ல பள்ளி தேடுறாங்க, அதுக்கப்புறம் நல்ல சட்டை கொடுக்குறாங்க, நல்ல கல்வி கொடுக்குறாங்க, நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க, இவங்க சாப்பிட்றாங்களே உனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. நீ வளர்ந்து சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வரும்போது சம்பாதிச்சு எங்கே ஊரெல்லாம் சுற்றி செலவு பண்ண பெற்ற தாய் என்ன சொல்லுவான், தகப்பன் என்ன சொல்லுவான்? நான் எவ்வளோ பாடுபட்டு எனக்கு சம்பாரிச்சா வேட்டான்னு கொடுக்கல, ஊரெல்லாம் சுற்றுற இவன் மாதிரி எதுக்கடி நமக்கு புள்ள அப்படின்னு கேட்பான்ல. ஆண்டவர் அதான் சொல்றார், உன்னை ரட்சித்தவர், உன்னை ஆசீர்வதித்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை பரிசுத்தப்படுத்தினவர், உனக்காக தன்னுடைய ரத்தத்தை கொடுத்தவர், உனக்காக சிலுவை சுமந்தவர், அந்த ரத்தத்தினால் உன்னை நீதிமானாய் மாற்றினவர், பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை தகுதியாய் மாற்றினவர். நான் சொல்றேன், நீ என்னுடைய பிள்ளையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நீ சொல்ற இவருக்கு வேற வேலையே இல்லைப்பா, கடவுளுக்கு எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு வா கோயிலுக்கு வா. நமக்கு எவ்வளோ வியாபாரங்க.
அல்லேலூயா. ஒரு நாள் அவர் சிலுவை எடுக்கலனா இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த சிலுவை தான் உனக்கு எனக்கோ ரட்சிப்பை கொண்டு வந்தேன். ஒருவேளை இதை சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு, ஆனால் என்ன மாதிரி பாவிக்கு அது நல்லா தெரியும். நல்லா எங்கள் கிராமத்தில் உப்பை தவிர வேறு எதுவும் கடையில் வாங்காத வாழ்ந்த ஆள். என் குடும்பத்தில் எதுவுமே குறையே கிடையாது. ஆனால் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. வியாதி வந்து அடிபட்டு மரண படுக்கையில் நிற்கும்போது எந்த சாப்பாடு சொத்து உதவியே செய்யல பாருங்க. இந்த வேதத்தை நான் சுமந்து ஊராக சுற்றி போனேன். அந்த வேதம் தான் என்னை வாழ வச்சுது. அல்லேலூயா. இன்னைக்கு என்னை வாழ வைக்கிறது அந்த வேதம் தான். என்ன மாதிரி ஆளுக்கு அது தெரியும் அந்த சிலுவைனா என்ன அப்படி. அந்த சிலுவை சுமந்தனால்தான் என்னோட படுத்துவேன், என்னோட ஹாஸ்பிட்டலில் இருந்தவன், என்னோட பெட்டில் இருந்தவன் பல பேர் பரலோகமே போய் சேர்ந்துட்டான். எல்லாரும் என்னை பார்த்து சொன்னான், உன் பேர் இன்பநாதன் இல்லை துன்பநாதன், வருஷக்கணக்காக ஆஸ்பத்திரியில் சுற்றி நிற்கிறியே அப்படின்னு சொல்லி என்னை கேவலமாக பேசின ஆட்கள் நிறையா. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே நின்று கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து பாலுந்தேனும் ஓடுகிற ஒரு தோட்டத்தை போல என்னை மாற்றினார்னா அது என்ன மாதிரி ஆளுக்கு சிலுவை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அல்லேலூயா. ஆனால் உன்ன மாதிரி சென்னையில் உட்காந்துக்கிற உங்களுக்கு சோத்திரம் இவருக்கு வேறு வேலை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் சிலுவை தெரியாது. சிலுவை தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஆமாம், முடியாதுன்னு சொன்ன டாக்டரை நம்ம கூப்பிட்டு வச்சு ஆப்ரேஷன் பண்ணி முடிய செய்தது சிலுவை தான். அந்த சிலுவையின் மூலமாக வந்த ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் கம்பீரமாக நிற்கும் போது என் பழைய பையிலெல்லாம் புரட்டி பார்த்தா, எப்பா நீயாப்பா என்னப்பா உனக்கு இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணி உயிரோடு இருக்கிறியான்னு கேட்குறான் இந்த டாக்டர். இப்போது அன்றைக்கு அதை செஞ்சானா, அதை செஞ்சது யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ சிலுவை சும்மா இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. ரெண்டு தான். மீது அதையெல்லாம் நிறுத்திட்டேன். ரெண்டே காரியம். ஒன்று, திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு, திருப்தியாக நடத்துகிற அளவுக்கு, திருப்தியாக வாழற அளவுக்கு உன்னை வாழ வைக்கவர் நம்முடைய ஆண்டவர். ஒரே ஒரு காரியம்தான் நிபந்தனை, நீ மனம் திரும்பினா இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரெண்டாவது, உன் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல இருக்கும். நீ எந்த உலகத்தில் இருந்தாலும் எங்கன்னா கூட போ, எங்கன்னா போ, இந்த ஊரில் அந்த ஊர் கூட போ. இந்த ஊரில் வாழ முடியாதனால இந்த ஊர்லேயே உனக்கு வாழ்க்கையை உருவாக்கி தருவார். உன்னை சுற்றிலும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்றுவார். ஆனால் நீ மாறணும். நீ மாறாமல் இது என்ன ஊரா, இதுனா வேலையை கிடைக்கல, இது அதெல்லாம் கிடையாது. இருக்கிற இடத்துலேருந்தே உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. அதுதான் சொன்னார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்போ நீ ஆசீர்வாதமாக இருக்கணும்னா மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம். நீ மனம் திரும்பு. எனக்கு தெரியாது இது எதுக்காக இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்தாரு, எனக்கு தெரியாது. யாரெல்லாம் மனம் திரும்பலை, யாரெல்லாம் கேடுபடாக இருக்கிறோம், யாரெல்லாம் அக்கிரம சிந்தையாக இருக்கிறோம், யாரெல்லாம் அதாவது பலவீனமாக இருக்கிறோம், யாரெல்லாம் ஒருவேளை கர்த்தர் கீழ்ப்படியாக இருக்கிறோம், ஒருவேளை வெளிவேஷம் போடுறோம், யாருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் இயேசுனாருக்கு தான் தெரியும். அவர் சொல்கிறார், மனம் திரும்பிப்பார். இதுவரையில் கொள்ளாத ஆசீர்வாதம் எல்லாம் அது ஜன்னல் வழியில் வரலாம், வேறு எங்கனாலும் வரலாம். அற்புதங்கள் உன்னை தேடி வந்தே விடும். அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடுறேன். டி நகரில் ஒரு அம்மா பெருக்கின்னுக்கிறாங்க. பசியோடு போய் ஒரு இடத்துல உட்காராங்க, அயன் போடுற கடையாண்ட. இப்போ நடந்தது, போட்ட 2-3 மாதத்துக்கு முன்னாடி அயன் போடுற கடையாண்ட போய் உட்காடுறாங்க. மறுபடியும் போகிறாங்க, பெருக்கிறாங்க. அந்த ஒரு பார்சல் அங்கே இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி டப்பா மாதிரி ஏதோ தெரில. மறுபடியும் திரும்பி வராங்க. யாரோ நம்ம பெருக்கிறதுக்காக சோறு வச்சுக்கிறாங்க போல், நம்ம எப்போ உட்கார இடம் தானேன்னு அந்த இடத்த அந்த டப்பாயை பிரித்து பார்க்குறாங்க. ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. 45 சவரன், 1 இல்லை 2 இல்லை, 45 சவரன் நகை. இன்றைக்கு 45 லட்சம், இல்லைன்னா 50 லட்சம், 1.25 லட்சம் கணக்கு போட்டா. அலண்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு உடனே வீட்டுக்காருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் இது மாதிரி இருக்குது சார். உடனே கொண்டு போய் டி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், உன்னால் என்னால் அந்த செயலை செய்ய முடியுமா? உலகம் மனுஷன். நாம் மனம் திரும்பும்போது இன்றைக்கி பாருங்கள், அந்த குடும்பத்தார் அவங்களுக்கு ஒரு லட்சங்களை கொடுத்தாங்க, அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு லட்சங்களை கொடுத்தாங்க, தனி மனித காரியம் 1 லட்சங்களை கொடுத்தாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் 1 லட்சங்களை கொடுத்தாங்க. நேர்மையாய் கிடைக்கப்பட்ட பணம். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லுது, ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், ஒரு பையன் தான் படிக்கிறான். ஒருவேளை நான் எடுத்துன்னு போய் தான் என் பொண்ணும் பிள்ளையுமே அடிச்சு தொத்திட்டு இருப்பாங்க வீட்டை விட்டு. யார் விட்டு நாங்கள் திருன்னு வந்தேன்னு நான் அங்கே போகல. நல்ல காலம், நான் போலீஸ் சைடில் கொடுத்துட்டேன். இன்றைக்கி இந்த உலகமே ரோட்டில் போகிறவங்களாம் கூப்பிட்டு நிற்க வச்சு, கார் போட்டு நிற்க வச்சு, அம்மா சரோஜம்மா, நம்ம பேர் சரோஜா, சரோஜம்மா இந்த மாதிரி ஒரு மனுஷனாக என்னால் இருக்க முடியுமாம்மா, நான் பார்க்குற கை கொடுத்துட்டு போகிறான். பாருங்கள், நீ மனம் திரும்பணும். அது உலகம். ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? மாமியாரை குறை சொல்கிறோம், மருமகளை குறை சொல்கிறோம், மருமகனை குறை சொல்கிறோம்,
பக்கத்தில் விசுவாசி குறை சொல்கிறோம், புறம் கூறுறோம், அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு தெரியாது, அவங்கள அசிங்கப்படுத்துகிறோம். இவை எல்லாவற்றை விட்டு மனம் திரும்பினா நமக்கு ஆண்டவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுக்க அவர் வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இன்று முதல் நான் உன்னை என்ன செய்கிறேன், இன்னைக்கே ஆரம்பிக்கிறேன்றார். எப்போ? மனம் திரும்பிட்டா. இதுக்கு வேதத்தில் ஆதாரமெல்லாம் இருக்குது. நியாயாதிபதி புஸ்தகத்தில் கிட்டே போனீங்கன்னா ஒரு 8, 9, 10 இடத்துல இந்த கதையெல்லாம் வரும். அதாவது அவர்களுக்கு இக்கட்டு வரும்போது ஜனங்கள் வந்து அடுத்த சோல்ஜர் வந்து சத்ரு போல மூடியும்போது இவர்கள் மனம் கசந்து அழுந்து கடவுளை நோக்கி முறையிட்டு ஆண்டவருக்குள்ளே தங்களுடைய விக்கிரக ஆராதனையை தன்னுடைய வழிபாடெல்லாம் தூக்கி உதறி தன்னுடைய பாவத்தெல்லாம் மறைத்த அக்கிரமத்தெல்லாம் தூக்கி தூர போட்டு அன்றைக்கே மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனை எங்களை ரட்சியும் என்று சொல்லும்போது கர்த்தர் உடனடியாக மனம் இறங்கி அவர்களை ரட்சித்தார் என்று கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடத்துல நியாயாதிபதி புஸ்தகத்தில் வரும். அது வரைக்கும் அவன் விக்கிரக ஆராதனை இருப்பான், அதை செய்வான் இதை செய்வான். கர்த்தர் அவங்கள கண்டுக்காதே விடுவார். எதிராளி வந்து சூழ்ந்து ஒரு வழி பண்ணும்போது இவங்க அழுது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி கர்த்தருக்கென்று முறையாய் ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர்களுக்கு ஆசீர்வாதமான பாதையை செய்வார். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா இன்பங்களை நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்பணும். சும்மா சாக்கு போக்கு, எப்போ பார்த்தாலும் பாஸ்ட் சொல்லும் போதெல்லாம் சாக்கு போக்கு, அது சொத்தை இது சொத்தை, எப்போ கேட்டாலும் அந்த கதையே பேசாதீங்க, அந்த கதையே பேசாதீங்க. சும்மா சாக்கு போக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடாது. கர்த்தரே வெறுத்து போயிடுவா. ஆமாம், அந்த மனுஷனை பார்த்து தூக்கி போடுறாங்க 3 பேரையும். அழுகையும் பற்கடிப்பு உள்ள தேசத்தில் போய் வேலியாரிகளை கூப்பிடு, சண்டிகளில் கூப்பிடு, தெருக்களில் கூப்பிடு, என் விருந்து சாலை நெருன்னு எல்லாரும் கூப்பிட்டாரு. அந்த சண்டிகளிலும் வேலியாரிகளில் இருந்த ஆட்கள் தான் நீங்களும் நானும் புறஜாதிக்கு ஆசீர்வாதம் வந்தது. அல்லேலூயா. அழைக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு வரல. அப்போ நீ வேண்டான்னு சும்மா ஒதுங்கி போனால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை தூக்கி வேறு ஒருத்தனுக்கு தருவார். உன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வேறு ஒருத்தனுக்கு கொடுத்துருவார். அன்றைக்கி நீ கஷ்டப்படுவே, நாளை முடியலையே, நான் இத்தனை வருஷமாக கோயிலுக்கு இருக்கிறேன், எனக்கு அந்த நன்மை இல்லையே, எனக்கு ஒரு வீடு இல்லையே, எனக்கு ஒரு கார் இல்லையே, எனக்கு ஒரு வாகனம் இல்லையே, எனக்கு ஒரு கல்யாணம் இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. மனம் திரும்பு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபை கூடையிரும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் திருப்தியாய் ஆசீர்வதிக்கிறவரும் எங்கள் ஆத்துமாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல ஆசீர்வதிக்கிறோமா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. இதை பார்த்து ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.